என்னடா வர வர மார்க் கீழே போகுது? ஒழுங்கா படிச்சா ஏன் மார்க் கீழே போகுது? ஆமா, நான் படிக்கலன்றத நீ பாத்தியா? நான் பார்க்க வேற செய்யணுமா? அதான் உன் முகமே காட்டி கொடுக்குதே. சும்மா இரேண்டி, நீ வேற சொல்றா. ஏன் வர வர ரிசல்ட் சரியில்லை? நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடுவேம்மா. ஆமா, நீ எங்க கிளம்பிருக்க? கிரிக்கெட் மேட்ச் விளையாட வெளியே போறேன். ஆமா, படிப்புல ஒன்னும் காணும், விளையாட்டுல மட்டும். அதுக்கும் இதுக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? சரி சரி, நீ கிளம்பு போ போ. நீ உட்கார் மர்சி. மெல்வின் வர வர சரியில்லப்பா. வீட்ல இருக்கிற எல்லாரையும் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கான். சரியா படிக்கவும் மாட்டேங்கிறான். வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் நல்லா படிப்பாங்களா என்ன? அப்படி இல்லப்பா, இவன் நல்லா தான் படிச்சான். ஆனா இப்ப சரியில்லை. இவன் படிக்க தெரியாம இல்ல, படிப்புல கவனம் இல்லாம இருக்கான். அது மட்டும் இல்ல, சரியா ஜபத்துக்கும் வர மாட்டேங்கிறான், கீழ்ப்படியவும் மாட்டேங்கிறான். எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏதோ விளையாட்டுல இருக்கிற ஆர்வத்துல இருப்பானா இருக்குமா, போக போக சரியாயிடும். இதே ஆர்வம் மத்த விஷயத்திலயும் அவனுக்கு இருக்கணும்ல. இன்னும் சின்ன பையனாவே இருந்தா எப்படிப்பா? அம்மா, போக போக சரியாயிடுமா. நீ வீணா மனச போட்டு குழப்பிக்காத. எங்கடா போயிட்டு வர? விளையாட போயிட்டு வரேன். இவ்ளோ நேரம் நீ எங்க இருந்த? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. எதுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குற? எங்கடா உட்கார்ந்துட்டு இருந்த? நான் எங்க போனா உனக்கு என்ன? என்ன மாசி, எதுக்கு இவ்வளவு சத்தம்? அம்மா, இவன் எங்க இருந்தான்னு கேளுங்க. ஏமா, என்னாச்சு? அம்மா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செவத்துல உட்கார்ந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. என்ன மெல்வின் இதெல்லாம்? அம்மா, நான் குடிக்கலையே, என் ஃப்ரெண்ட்ஸ் தானே குடிச்சாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்ன பேசுற மெல்வின்? அவங்க குடிச்சாங்கன்னா நீ ஏன் அங்க நிக்கிற? கிளம்பி வர வேண்டியது தானே? அது எப்படிமா வர முடியும்? அவங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னதானே விளையாட போனோம், அப்போ ஒன்னதானே வர முடியும். சிகரெட் பிடிக்கிறவங்க கிட்ட உனக்கு என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? அம்மா, அவங்க சிகரெட் பிடிக்கிறதுனால நானும் அப்படி ஆயிடுவேனா என்ன? மெல்வின், ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீ பாதிக்கப்பட்டிருக்க. நீ பண்றது சரியில்லப்பா. அம்மா, அது வேற இது வேற, ரெண்டையும் கம்பேர் பண்ணாதீங்க. எல்லாம் உன்ன சொல்லணும். அவளையே என்ன சத்தம் போடுற? அவ சரியா தானே சொல்லியிருக்கா. நீ ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமையா போயிடுவ, அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன். டேய், அவ உன் அக்கா. ஏதோ சண்டைக்காரி கிட்ட பேசுற மாதிரி பேசுற. ஆமா, அக்கா மாதிரியா நடந்துக்கிறா இவ. டேய், நான் என்னடா அப்படி நடந்துக்கல? தேவையில்லாம பேசாத மெல்வின். நானா தேவையில்லாம பேசுறேன்? நீ தான் தேவையில்லாம ஆரம்பிச்ச. ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மெல்வின், தப்பு உன் மேலதான் இருக்கு. அவன் மேல எது கோவப்படுற? நான் என்ன தப்பு செஞ்ச? நான் குடிச்சாதானே நீங்க சொல்லணும். நீ குடிக்கலனாலும் குடிச்சா மாதிரி தான். யாராவது உன்னை அந்த இடத்துல வச்சு பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நீயும் சிகரெட் பிடிச்சா மாதிரி தானே அவங்களுக்கு தெரியும். அதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாதுல்லம்மா. நான் ரூமுக்கு போறேன். என்ன திமிரா பேசிட்டு போறான் பாரு. படிப்பெல்லாம் எப்படி போகுதுப்பா? நல்லா போகுது. ஜோதி உன்னை குறிச்சு ரொம்ப வருத்தப்படுறாப்பா. அம்மா சும்மாவே எல்லாத்தையும் நினைச்சு கவலைப்படுவாங்க, என்ன குறிச்சு சொல்லவா வேணும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல மெல்வின். பிள்ளைங்களை குறிச்ச பாரம் பெற்றோருக்கு கட்டாயம் இருக்கணும்ல. அது எங்க அம்மாவுக்கு ரொம்பவே இருக்கு. அதுக்குன்னு நீ பண்றது தப்பில்லைன்னு சொல்ல வரியா? நான் என்ன தப்பு பண்றேன் அங்கிள்? எல்லாரும் இதையே திரும்ப திரும்ப சொல்றீங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் கூடாதுன்னு தானே வேதம் சொல்லுது. அதே வேதம் பாவிகளையும் நேசிக்கணும்னு தானே சொல்லுது. நல்லா பேச பழகிட்டப்பா. ஆனா நேசம் வேற, ஐக்கியம் வேற. அது உனக்கு தெரியுமா? இவ்வளவு விவரமா நீ பேசுற. நான் உனக்கு எதையும் புரிய வைக்க வேண்டாம். ஆனா நீ பண்ண காரியத்துக்கு என்ன பேர் தெரியுமா? மூடத்தனம்னு வேதம் சொல்லுது. மெல்வின், மூடத்தனம் உள்ளவன் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அங்கிள், நீங்களும் வர வர அம்மா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
என்ன ஜோதி அக்கா, உபதேசம் ஊருக்கு மட்டும் தானா? உங்க வீட்டுக்கு கிடையாதா என்ன? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையேம்மா. புரியலையா? அதுவும் உங்களுக்கா? ஆச்சரியமா இருக்கு. ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆலோசனை சொல்றீங்க, பெத்த பிள்ளைங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா என்ன? இன்னைக்கு வர வழியில உங்க பையனை பார்த்தேன். எங்க இருந்து வந்தான் தெரியுமா? டாஸ்மாக்ல இருந்து வரான். நல்ல போதை, தள்ளாடி தள்ளாடி வரான். ஊர்ல இருக்கிற பிள்ளைங்களை திருத்துறதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய திருத்துங்க. மெல்வின், மூடத்தனம் உள்ளவன் தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. என்னமோ வாத்தியார் புள்ள மக்குங்கிறது உண்மைதான் போல இருக்கு. சரிக்கா, நான் கிளம்புறேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அம்மா, நான் குடிக்கலம்மா. நான் அப்படி செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்க. அவங்க தாம்மா குடிக்க போனாங்க. நான் சும்மா அவங்க கூட துணைக்கு தாம்மா போனேன். அந்த அக்கா சொன்ன மாதிரி நான் தள்ளாடிக்கிட்டுலாம் வரலம்மா. என்ன நம்புங்கம்மா. நீ தப்பு பண்ணலைங்கிறது எனக்கு தெரியும்பா. ஆனா மத்தவங்க பார்வைக்கு நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், நீ கேட்கல. இப்ப அவமானம் உனக்கு இல்லப்பா, எனக்குதான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. நீ பண்ற காரியம் யாருக்கு வெக்கத்தையோ சஞ்சலத்தையோ உண்டு பண்ணது பாத்தியா? அம்மா, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு வெக்கத்தை உண்டு பண்ணுவான்னு வேதம் சொல்லுது. உன்னால வெக்கம் யாருக்கு? அம்மாவுக்கு தானே. சாரிம்மா. இப்ப சாரி சொல்லி என்னப்பா? கெட்ட பேர் வாங்குனது தானே. கெட்ட பேர் வாங்குறது ஈஸிப்பா, ஆனா நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அம்மா, எனக்கு புரியுதுமா. என்னாலதாம்மா உங்களுக்கு கெட்ட பேர். நான் இனி எப்படிப்பா மத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும்? அப்படியே போனாலும் பிள்ளைய வளர்க்க தெரியாதவன் தானே சொல்லுவாங்க. இப்படி அம்மாவுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்டியப்பா. சாரிம்மா, இனிமே இப்படி நடந்துக்க மாட்டேன். நீங்க சொல்றத கேப்பமா, ஒழுங்கா ஜெபிப்பமா, ஆலயத்துக்கும் வருவேன். ப்ளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா.